ஆண்டவரும் நமக்கு இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையிலே தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும்படி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற தேவ ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கு நிறைவுள்ளவரும் பரிபூர்ணமுள்ளவரும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் யாருக்கு யாருக்கு யாருக்கு? நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ஆசீர்வாதமா இருந்தாதான் கர்த்தருக்கு நல்லது. ஆமென். நாம் அழுது கொண்டு இருப்பதும், நாம் கண்ணீரோடு இருப்பதும், நாம் கவலைகளில் இருப்பதும், நாம் சமாதானம் இல்லாமல் இருப்பதும், நாம் சஞ்சலத்தோடு இருப்பதும், நாம் வேதனையோடு இருப்பதும் தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னார், தேசமே சொல்லு, தேசமே பயப்படாத. அல்லேலூயா. என்ன வேணாலும் நடக்கும், எது வேணாலும் வரும். ஆமென் சொல்லுங்க. என்ன வேணாலும் நடக்கும், எது வேணாலும் வரும். யார் தேசம்? யார் தேசம்? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். தேசம்னா ஏதோ ஒரு அமெரிக்கா தேசம் போல் தெரியுது, ஆப்பிரிக்கா தேசம் போல் தெரியுது, ஜப்பானோ சிங்கப்பூரோ அப்படின்னு நினைக்காது. யார் தான் தேசம்? நீயும் நான் தான் தேசம். அவர்தான் நம்ம பார்த்தா கதை சொன்னார், தேசமே ஏன் சொன்னார் பயப்படாதுங்க. எல்லாம் வரும், வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். எழுந்திருக்க கூட முடியாது உன்னால, நடக்க கூட முடியாது உன்னால. அப்படி கூட வரும் பிரச்சனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா அவர் சொன்னார், நீ என்ன பண்ணாத, பயப்படாத. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கையை தரிசு, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. ஏன்? கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். அதனால பெரிய காரியம் கர்த்தர் செய்யறதுக்காக தான் இந்த சிறிய சிறிய பிரச்சனை அப்படி வாழ்க்கையில வருது. அவன் சொல்லுவாங்க, இப்ப ஆவியான விசுவாசம் எனக்கு சொல்றாரு. ஆவியான இப்ப விசுவாசம் சொல்றதுனால தான் நான் சொல்றேன், பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறதுக்காக, நம்முடைய வாழ்க்கையில செய்யறதுக்காக, பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்ட செய்யறதுக்காக, ஆகவே இந்த சிறிய சிறிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருது. எது பேர் விசுவாசிக்கிற? எது பேர் விசுவாசிக்கிற? இது சிறிய பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். இது என்ன நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சின்னது. சின்ன பிரச்சனையை தாங்கிட்டுனா பெரிய காரியங்களை கத்து என்ன பண்ணுவாரு? செய்வார். அல்லேலூயா. அதனால பயப்படாத. வந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று, வராதவர்கள் அநேகர். அவர்களெல்லாம் பாக்கியவான்லாம் சொல்ல முடியாது, பொய் சொல்லக்கூடாது. வீட்டில் உட்காந்து இருப்ப, ஊரு கதை பேசிட்டு இருப்ப, டிவிக்கு முன்னாடி உட்காந்து இருப்ப, அங்கே இங்கே போயிருப்ப. அதனால சபைக்கு வராது உன்னை பாக்கியவான சொல்ல முடியுமா? அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு? போட செவில 2 வைப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாளிலே தேவனை சந்திக்கும்படி இருட்டோட எழுந்து இயேசு இருக்கிற இடத்துக்கு ஓடினாங்க. 8 மணி ஆனா கூட கொஞ்ச நேரம், 5 நிமிஷம் படுத்து, 20 நேரம் கேட்க சொன்ன 5 நிமிஷம் தூங்கி எழுந்திருக்க முடியுமா? யாரா பேசல? 5 நிமிஷம் தூங்கி எழுந்திருக்க முடியுமா? முடியாது. என்னடா 5 நிமிஷம் எப்படி தூங்குவோமா? 5 நிமிஷம் தூங்கி எழுந்துருவாங்க. போய் போய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டு.
எல்லாத்தையும் மூட்டோண்டு கத்த செய்ய போறாரு. எடுத்துட்டு வாசித்த சங்கீத பகுதியோடு 126 சங்கீதம் 126 சங்கீதம் 5-6 படிட்டு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி விதைக்கிறாங்க? எப்படி விதைக்கிறாங்க? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அநேகர் விதைக்கிறாங்க வேற, அநேகர் விதைக்கிறார்கள். அந்த விதை வேற. இங்கு ஒரு விதை இருக்குது. அது என்ன விதை? கண்ணீரோடு விதைக்கின்ற விதை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், எப்படிப்பட்ட விதையை உன் தேவ சமூகத்தில் விதைச்சிருக்கிற? எப்படிப்பட்டதான பலியை உன் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிருக்கிற? ஒரு மாபெரும் சத்தியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதுனால அதை சுருக்கமாக சரியாக நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் ஆவியில நம்ம நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கண்ணீர் என்பது சாதாரணது அல்ல. சும்மா கல்ல தண்ணி வந்து சும்மா அளவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்னு இருக்க காரணம் அதுக்கு அழுது கொண்டு இருப்பார்கள் அநேகர். கண்ணீர் என்பது சாதாரணமா ஒருத்தர் கல்ல சீக்கிரம் வராது. வருமா? சும்மா இருக்கும்போது வருமா? எப்போ கண்ணீர் எப்போ வரும்? கண்ணீர் எப்போ வரும்? சீக்கிரம் ஒன்னு சொல்லுங்க. கண்ணீர் எப்போ வரும்? வாங்க அவருக்கு வழி விடுங்க. மனம் உடைகிற நேரம். சரியான வார்த்தையை சொல்லணும். என்ன நேரம்? மனம் உடைந்து போகக்கூடிய நேரம் வரும்போதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையை. சாதாரண வார்த்தை கிடையாது இது. சரியான சாதாரண வார்த்தை கிடையாது. தண்ணீர் வருகிறது, தண்ணீர் பாய்ந்து வருகிறது. அந்த பாய்ந்து வருகிற தண்ணீருக்கு முன்பாக நீ ஒரு தடுப்பை வைத்திருந்தால் அந்த தண்ணி வருமா? வராது. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். ஓடி வருகிற தண்ணீர் இன்னொரு இடத்துக்கு போகாமல் இருக்க குறுக்க என்ன பண்ணிடுறான்? அணைக்கட்டு எல்லாம் தடுப்பு வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தடுப்பு தான் உன் வாழ்க்கை. அந்த தடுப்பு தான் உன் குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த தண்ணீர் என்ன ஓடிது? என்ன ஓடிது? மனம் உடையுது. உள்ள என்ன இருக்குதப்பா? தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஓடிக்குது? உள்ள தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ இந்த மனம் சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து இது உடைக்கப்படுகிறதோ அப்ப அந்த தண்ணி என்ன பண்ணுது? அல்லேலூயா. தண்ணி ஓடி வருது. இந்த தண்ணீர் அதுல மோதி வைக்கப்பட்டிருக்கிற தடை உடைக்கப்படும். என்ன பண்ணுது? தண்ணி என்ன பண்ணுது? வெளியே வருது. பிரச்சனை என்கின்ற, வேதனை என்கின்ற, போராட்டம் என்கின்ற, உபத்திரம் என்கின்ற, அவமானம் என்கின்ற, அசிங்கம் என்கின்ற, புறக்கணிக்கப்படுகின்ற நேரங்கள் உனக்கு வரும்போது என்ன ஆயிரும்? நம்ம என்ன ஆயிரும்? என்ன பண்ற? மனம் உள்ளம் உடைகிறது. இந்த உள்ள மனம் உடைந்த உடனே தண்ணி உள்ள உடைச்சா தண்ணி இங்க இருந்து வந்துருமா? வெளியே எங்க வரும்? இதான் வழி. அதான் வழி. அது வழியா வெளியே வருது. சும்மாவே அழுவாங்க. அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உள்ள உடைத்தாதான் அந்த தண்ணி என்ன பண்ணுது? வெளியே வருது. அந்த கண்ணீர் தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சும்மா வர கண்ணீர்லாம் பார்க்க மாட்டாரு. அதுக்குதான் பேர் வச்சுட்டாங்க. ஊர்ல உலகத்துல பேர் வச்சுட்டாங்க. அந்த கண்ணீருக்கு ஒரு பேர். என்ன பேரு? நீலி கண்ணீர். நீலி கண்ணீர்னா மாயமானதுன்னு அர்த்தம். நீலிக்கு பேர் என்னது? மாயமானது, மாய கண்ணீர். அதுக்கு பேரு நீலி கண்ணீர்.
அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்க மாட்டாரு. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரு. உள்ளம் உடைந்து வெளியே வருகிற கண்ணீரை தான் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வசனத்தை ஆவியான ஞாபகப்படுத்துறேன். எடுத்து வாசி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66 2 படி. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தினால் என்று சொல்றாரு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ. சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்கினோம். அதான் பிரச்சனையே. அப்பதான் கண்ணீர் வரும். எதுல நொறுங்கினா? எதுல நொறுக்க வரக்கூடாது? ஆவி உடையக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவி உடைந்தால், ஆவி சோர்ந்து போனால் சரீரம் ஆயிடும். ஆவி பலவீனமான ஆவி சோர்ந்து போனா இந்த சரீரம் என்ன ஆயிடும்? பலவீனமாயிடும். அதனாலதான் ஊர்ல ஒரு பேர் பேசுறாங்க, அகத்தின் அழகு முகத்து தெரியும். ஏன் சோகமாகிறாரு? என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? ஆவியில நொறுங்கிட்டோம். எதில் நொறுங்கிட்டோம்? ஆவியில நொறுங்கிட்டோம். சரீரம் நல்லாதான் இருக்குது. ஆனா ஆவியில நொறுங்கினதால, உள்ள உடைஞ்சதுனால அது எங்க வெளிப்படுது? முகத்துல. ஹல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, என் வசனமோ உன்னை தேற்றும். ஹல்லேலூயா. என் வசனமோ உன்னை தேற்றும். நல்ல ஔஷதம். எது? நல்ல ஔஷதம் முகமலர்ச்சியும் உண்டு பண்ணும். எது ஔஷதம்னா? அவருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நொறுங்கி உள்ள உடைந்து சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும் காதல வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? கேட்கும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா அமைதியா உட்கார்றது கிடையாது. சும்மா ஏதிய சிந்திக்கிறது கிடையாது. நாம் நொறுங்கின நேரம், உள்ளம் உடைந்த நேரம் யார் கூட பேசிக்கிறோம்? யார் கூட பேசிக்கிறோம்? வார்த்தையோடு கூட, அவரோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆவியில நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு, ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. பைபிள் கையில் வீட்டுக்கு போய் தூங்க. போமா, வீட்டுக்கு போய் தூங்குமா. ரெடி போக, ரெடி போக. அங்க தூங்கி நடக்குது. தட்டி வைப்பல நீ தூங்குங்க. உன் தலை பின்னாடி திரும்ப கூடாது. நீதான் இருக்கணும். அங்க பாக்குற லைஃப் நீ தான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிற. பாப்பா புரியுதா? திரும்பி பின்னாடி பார்க்க கூடாது. சிறுமைப்பட்டு ஆவியில் ஒருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கி உனக்குள்ள இருந்து வெளியே வருகிற கண்ணீரை பார்க்கறது யாரு? பார்க்கறாரா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு தான் பதில் தருவாரு, தவிர மற்ற கண்ணீருக்கு பதில் தருவாங்க. அதுதான் உண்மையான கண்ணீர். ஹல்லேலூயா. நீ ஒன்னும் தப்பு பண்ணிருக்க மாட்ட. உங்கள்கிட்ட எந்த குறையும் இருக்காது.
எந்த அநியாயமும் பண்ணிருக்க மாட்டேன், எந்த தவறு பண்ணிருக்க மாட்டேன். ஆனாலும் உன் இறுதி என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சிச்சு. உள்ள உடைஞ்சிச்சு. உள்ள உடையிறதுனால கண்ணில் தண்ணீர் என்ன பண்ணுது? தானா வருது. அந்த கண்ணீரை உனக்கு வெளியே வரதான் தெரியும். அது கீழே விழுதா உடம்புல விழுதான்னு உனக்கு தெரியாது. அது வெளியே வந்த உடனே யார் தாங்குறாரு? அவர் தாங்குறாரு. வெளியே வர்ற வரைக்கும் தான். வெளியே வந்துட்டா அவர் கையில என்ன பண்ணாரு? அதை பிடிச்சு துடித்து வச்சுருவாரு. அதை துடித்து வச்சுருவாரு. நீ கவலைப்படாத, கவலைப்படாத. அந்த கண்ணீர் தான் கத்த சொல்றாரு. நான் திரும்ப சொல்றேன், ஒரு முக்கியமான 3 விஷயத்தை சொல்ல போறேன் உனக்கு. ஒரு முக்கியமான 3 விஷயத்தை சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு கண்ணீர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்திரீயுடைய கண்ணீர், ஒரு பெண்ணோட கண்ணீர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்னொருடைய ஸ்திரீயுடைய கண்ணீர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இன்னொருடைய கண்ணீர் வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது. உனக்கு தெரியுமா? அதை நீ தான் கட்டளை பேசப்படுறாங்க. வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது ஒருத்தனுடைய கண்ணீர். அல்லேலூயா. அதனாலதான் கத்த அந்த வார்த்தையை சொன்னதான் பேச வைக்கிறேன். அதனாலதான் இப்ப சொல்ல 2 வாரத்துக்கு முன்னாடியே. ஆனா இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பல விதமான சூழ்நிலை வரும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் முன்வறிந்தவர், அவர் முன்னமே அறிகிறவர். எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லா நிலைமையும் அவருக்கு தெரியும். நாளைக்கு நடக்க போறது, 4 மாசம் நடக்க போறதையும், 4 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போறதையும், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போறதையும் அவருக்கு தெரியும். அதனாலதான் முன்னாடியே வார்த்தை கொண்டு கொடுக்கிறார் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த குழந்தையை தொட்டியில வச்சு நைல் நதியில் அனுப்பவும் தெரியும் அவருக்கு. அனுப்பப்பட்ட குழந்தையை எங்க சாகரிக்க சொன்னாலும் அதே வீட்டுல வளர்த்து வைக்க அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. எப்போ உன்னை அடைக்கணும், எப்போ உன்னை கொண்டு வரணும், எப்போ உன் பிரச்சனை மாத்திரம், எப்போ உன் கண்ணீரை துடைக்கணும், எப்போ உன்னை ரட்சிக்கணும், எப்போ உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், எப்போ உன்னை அவர் ரத்தத்துல கழுவணும், எல்லாருக்கும் தெரியும். சும்மாலாம் கிடையாது, சும்மா கிடையாது. எடுத்து கவுத்த வேலைங்க கிடையாது. பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். பொறுமையோடு கர்த்தர் செய்வார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் செய்வார். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. ஊர்ல சொல்லுவாங்க, சுடுதண்ணியை ஊத்தி காலில் சுடுதண்ணி ஊத்தி மாட்டேன், பத பதிக்கிறேன். நிக்க மாட்டேன். கால் வந்தோடனே ஓடுறிய சுடுதண்ணி காலில் ஊத்திடுவேன். இங்க சுடுதண்ணியை ஊத்திக்கிற கதைலாம் கிடையாது. இங்க சுடுதண்ணியில நின்னாலும் எப்படி நிக்கணும், அக்கினியில நின்னாலும் எப்படி நிக்கணும், பொறுமையா நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கோ. கண்ணீர் சாதாரணது கிடையாது. நீ அழுகிற கண்ணீர் சாதாரணது கிடையாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் தலைமுறைக்காக, உன் சுகத்துக்காக, வருமானத்துக்காக, உன்னுடைய நீடி ஆயுளுக்காக, உன் எதிர்காலத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீராவது கண்ணங்க வந்துருச்சுன்னா நீ தான் கட்டுடைய பார்வையிலே விசேஷித்த ஆளு. அல்லேலூயா. இது வரலன்னா வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கையே கிடையாது. மாடு தன் வாழ்க்கை குறித்து அழுவது பாத்துக்கிறே இல்லையா? மாட்டு கண்ணில் தண்ணி வந்து பாத்துக்கிறே இல்லையா? ஏன் அழுது? ஏன் அழுது? அதுவே அது கட்டி போட்டான பாவி, தண்ணி காட்ட மாட்டானே பொல்லாதவன், தவிடு வைக்க மாட்டான எனக்கு இந்த திருட்டு பையன், நல்ல நல்ல இடத்துல கொண்டு மேய்க்க மாட்டானே இந்த பொறுமோக்கு அப்படின்னு நினைக்குது. அது புரியுதா? நமக்கு தெரியுமா? அது நினைச்சு என்ன பண்றாரு? கட்டி போட்டே வைக்கிறானடா பாவி, என்ன அவுத்து விட மாட்டானடா அப்படி சொல்லி என்ன பண்றாரு? அழுவுது. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கல்ல தண்ணி என்ன பண்ண மாட்டேங்குது வரலி. சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்கி என்னைக்கு கர்த்தரை தேடுறியோ அது வரைக்கும் அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இங்க அவர் சொன்னாரு, படிங்க 26:5, 126:5. கண்ணீரோடு விதைக்கணும். அல்லேலூயா. விஜய் ஃபோன் பண்ணா சொல்லுவாரு, ஐயா அந்த ஆத்மா உண்மையா சபைக்கு அதுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன்.
இந்த ஆத்மா உடனே என் சபைக்கு, அதனால ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போறேன், ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அது என்னது? என்னது? விசுவாசம். என்னது? விசுவாசம். என் ஜெபத்தை யார் கேட்பாரு? கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. வந்தவர்கள் பாக்கியவான்கள், வராம போனாலும் பாக்கியவான்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அட்சயத்துல வர முடியும். விஜய், அட்சயத்துல வர முடியும். ஆமா, ரட்சிப்பு யாரு? தேவன் ஒருவனை இழுக்காவிட்டால் ஒருவனை எங்க வர முடியாது, வர முடியாது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், நீ கண்ணீரோடு விதைத்தால் உன் வாழ்க்கை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் சூழ்நிலையை குறித்து, உன் பிரச்சனையை குறித்து, நீ படுகிற அவமானத்தை குறித்து, வேதனை குறித்து நீ கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை பாரு, ஆண்டவரே என் சூழ்நிலை பாரு, ஆண்டவரே என் பிரச்சனையை பாரு, ஆண்டவரே என் நெருக்கத்தை பாரு, ஆண்டவரே என் வேதனையை பாரு என்று கண்ணீரோடு கூட நீ விதைத்தால், விதை என்னது? விதை என்னது? வார்த்தை. வார்த்தை வாயிலிருந்து வர வார்த்தை. விதை வாயிலிருந்து வரணும். கண்ணீர் எங்கிருந்து வரணும்? கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். வாயிலிருந்து என்ன வரணும்? விதை வரணும், வெளியே வார்த்தை வரணும். இந்த கண்ணீரும் இந்த விதையும் தேவ சமூகத்தில் வருமானால் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. அப்பதான் நீ கம்பீரத்தோடு, நம்ம கண்ணீரோடு விதைக்கிறவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? கம்பீரத்தோடு இருப்பார்கள். எப்படி நான் திரும்ப கிட சொல்ற வார்த்தையை சொல்ல போறீங்க? அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் ஆழ்ந்து கொண்டு போகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே அள்ளி தூவும் விண்ணப்பத்தை, ஜெபத்தை, உன் கூக்குரலை, உன் சத்தத்தை, உன் பெருமூச்சை, உன் வேண்டுதலை, உன் கஷ்டத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு எங்க வர? தேவ சமூகத்துக்கு வர. அள்ளி தூவும் விதைக்கிறவன் அதை அழுது கொண்டே போகிறான். எங்க போறாம? தேவ சமூகத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவ சமூகத்துக்கு வரான்? இந்த இடத்துக்கு பேர் என்னது? இந்த இடத்துக்கு பேர் என்னது? சொல்லு, இந்த இடத்துக்கு பேர் என்னது? இங்க என்ன இருக்குது? என்ன முக்காவாசி என்ன இருக்குது? ஆகாரம். என்ன பேர் இந்த இடத்துக்கு? ரைட்டு. ஆகாரம் உண்டா இருக்கும்படி சொல்லிட்டாரு. என்ன இடம் பேர் இது? பண்டக சாலை. பல சரக்கு இடம். அல்லேலூயா. ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஆகிற இடம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? விளங்குதா? என்ன பேரு? பண்டக சாலை. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் தசம பாகங்களையும் எங்க எடுத்து வரணும்? பணத்தை தூக்கினா சொல்லணும். அவரு உனக்கு தப்பா உனக்கு கத்து கொடுத்துட்டான். உங்கள் காணிக்கையும் உங்கள் தசம பாகத்தை எடுத்து எங்க எடுத்துனா? உண்மைதான். அதை கொண்டு வந்து கத்த சொல்ற. அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க? இங்க என்கிட்ட கொடுத்துட்டு இங்க உனக்கு எல்லாம் இருக்குது, அதை வாங்கிக்கணும் போல கத்த சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பல சரக்கு கடை. இந்த கடையில நீ உனக்கு என்ன தேவையோ அது இங்க இருக்குது, இங்க இருக்குது. இங்க இருந்து நீ அதை வாங்கிக்கணும்னா நீ எப்படி வரும்போது நீ எப்படி வரணும்? எப்படி வரணும்? கண்ணீர் அள்ளி தூவும் விதையை விதைக்கிற எப்படி வரணும்? அழுது கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தானே கஷ்டப்படுற, நீ தானே கஷ்டப்படுற. யாருக்கு கஷ்டம் வாழ்க்கையில? யாருக்கு பிரச்சனை வாழ்க்கையில? யாருக்கு கண்ணீர் வாழ்க்கையில? யாருக்கு போராட்டம் வாழ்க்கையில? உனக்கு எனக்கு தானே. வரும்போது எப்படி வருதுங்க? வரும்போது எப்படி வரணும்? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த செய்தியெல்லாம் கேட்ட பிறகு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்து. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் எப்படி வராம? அழுது கொண்டு வருகிறான். வந்து அழுது கொண்டு இங்க வந்து கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணிட்டேன்? அந்த விதையை விதைச்சிட்டேன். அந்த விதையை அழுது கொண்டு வந்து விதைச்சிட்டேன். ஆனா போகும்போது எப்படி போற? நீ போகும்போது வரும்போது அழுது அந்த போகும்போது எப்படி? அவன் அறுத்த அடிகளை சுமந்து கொண்டு கம்பீரமா போற. கைத்தடி. நீ தான் வரலையே, நீ கம்பீரமா போகணும். எப்படி போறது? அழுது கொண்டு வந்தால், விண்ணப்பத்தோடு வந்தால், உன் சுமையை சுமந்து கொண்டு பரமபிதாவின் பாதத்தில் வந்து கண்ணீரோடு விதைத்தால் போகும்போது எப்படி போவ? நீ கம்பீரமா போவ.
எப்படிமா போவேன்? அல்லேலூயா அல்லேலூயா. வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, கொழுந்து வெத்தலை கொழுந்து வெத்தலை மாதிரி வந்து கொழுந்து வெத்தலை மாதிரி போனா பிரயோஜனம் கிடையாது. கொழுந்து வெத்தலையை வந்து என்ன பண்ணிட்டீங்க? நாக்கு சோக்கணும். என்ன சோக்கணும்? நாக்கு சோக்கணும். புரிஞ்சுக்கோ. கொழுந்து வெத்தலையை போட்டு என்ன பிரயோஜனம் கிடையாது? என்ன நடக்கணும் உள்ள ரகசியங்களை புரிஞ்சுக்கோ. கொழுந்து வெத்தலையை போட்டா என்ன ஆகுது? நாக்கு சோக்கணும். சோக்கணும்னா சரி. சுண்ணாம்பு என்னது? கொஞ்சம் உரைக்கணும். உரைக்கிறது என்னது? சுண்ணாம்பு என்ன நாக்கில் வச்சா உரைக்கும். எதுதான் சுண்ணாம்பு? வாங்க உள்ள வாங்க. சுண்ணாம்பு இது கரெக்டா போய் சொல்லு. சுண்ணாம்பு இது வசனம். அதான் உரைக்கும். பேசிட்டார் பேசிட்டார் என்ன பேசிட்டார், திட்டிட்டா திட்டிட்டா என்ன திட்டிட்டா. அல்லேலூயா அல்லேலூயா. சபைக்கு கண்ணீரோடு வந்தா எப்படி போகணும்? எப்படி போகணும்? கம்பீரமா போகணும், ஆசீர்வாதமா போகணும், சமாதானமா போகணும், நிம்மதியா போகணும், கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாக போகணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் டக்கடிங்க பார்ப்போம். 6ஆம் சங்கீதம் 6, 7, 8, 8 வாசி. 6, 7, 8 சங்கீதம் 6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். எதனால இப்ப நிலப்பதுக்கு எதனால நினைச்சிருக்கோம் நம்ம? எனக்கு நான் இங்க டல்லாகிறாரு. என்ன ஆயிட்டாரு ஐயா? ஐயா டல் ஆயிட்டாரு. எனக்கு நான் டல்லா இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. டல்லா என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கினேன். என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிடுச்சு. அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று கொண்டல். கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை என் பெருமூச்சு நான் இழைச்சு போயிட்டேன். எத்தனை பேர் இழைச்சு போயிட்டேன்? பெருமூச்சு விட்டு. உன் பெருமூச்சு எதுக்காக? இயேசு பெருமூச்சு விட்டாரு தெரியுமா? பெருமூச்சு விட்டாரு யாருக்காக? உனக்காக எனக்காக. நீ யாருக்காக பெருமூச்சு விடுற? வந்துருது என்னைக்காவது பெருமூச்சு? உன் குடும்பத்தை குறித்த பாரம் உனக்கு வருதா? குடும்பத்தை குறித்த கவலை உனக்கு வருதா? உன் வாழ்க்கை குறித்த கவலையே உனக்கு வரலையே. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? என் சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை ஏன் இப்படி இருக்குது? ஏன் எனக்கு பிரச்சனை வருது? ஏன் எனக்கு கஷ்டம் வருது? ஏன் எனக்கு இந்த நெருக்கடி? சிந்திக்கிறியா? யோசிக்கிறியா? மூலையில தோணுதா? எதா வருதா உனக்கு? அல்லேலூயா அல்லேலூயா. எவன் ஒருவன் தன் குடும்பத்திற்காக, எவன் ஒருவன் தன் வாழ்க்கைக்காக, எவன் ஒருவன் தன் குடும்பத்திற்காக, எவன் ஒருவன் தன் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக அவன் கண்ணீர் வடிக்கலையோ அவன் நல்லவனே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. தனக்காக, தன் மனைவி பிள்ளைகளுக்காக, தன் தலைமுறைக்காக ஒருவன் கண்ணீர் வடிக்கிறவனா, கண்ணீர் சிந்துகிறாளா இருந்தால் அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், தலைமுறையை பார்க்கணும், எதிர்காலத்தை பார்க்கணும். என் பிள்ளை இப்படி அநியாயமா போகுது, உலகத்துல சுத்துது, பாவ வாழ்க்கை வாழ்ந்து இருக்குது, அநியாயமா இருக்குது, அடக்க மாட்டேன். கண்ணீர் வந்துக்குது என்னைக்காவது ஒரு நாள்? இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் சாபத்துல இருக்குது, இன்னும் சாபத்துல இருக்குது, இன்னும் பாவத்துல ஓடுது, இன்னும் அநியாயம் பண்ணுது, அக்கிரம் பண்ணுது. ஒரு நாளாவது உன் கல்ல தண்ணீர் வந்துக்குதா? வந்துருக்குதா? கல்ல
ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே சும்மா வாயில சொல்லிட்டு போதுமா? எப்படி வரணும்? அது கண்ணீரோடு கண்ணீரோடு விதைத்தா கம்பீரமா என்ன பண்ணலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கூடி 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 இன்னைக்கு விசுவாசிகள் கூடி கூடி ஜெபம் பண்றாங்க. சந்தோஷம் தான். கூடி கூடி ஜெபம் பண்றாங்க. ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. எங்க இருந்து வருது அது? எங்க இருந்து வருதுன்ற அந்த வார்த்தை உதட்டளவு தான், உதட்டளவு தான். அதனால தான் அந்த ஊழியர்கள் நிறைய மீட்டிங்ல போனாக்கா ஊழியத்தை தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்பு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை போட நான் கேட்க மாட்டேன். அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சும்மா கடமைக்காக என்ன பண்ணுவாங்க? கடமைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கணும். உள் மனத ஆழத்திலிருந்து ஒருவன் கர்த்தருடைய சமூகத்திலே கதர்னா அந்த சத்தத்தை யார் கேட்பாரு? அவங்கள ரட்சி மாட்டவரே, எவ்வளவு ரட்சி மாட்டவரே. நீ உன்னை பத்தியே உனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தியே உனக்கு அக்கறை கிடையாது. யாரை பத்தி உனக்கு அக்கறை? ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உன்னை யோசி, முதல்ல உன்னை பாரு, உன் வாழ்க்கையை பாரு. வாழ்க்கை மாறுமா மாறக்கூடாதா? வாழ்க்கை மாறுமா மாறக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்ணீரால் 6-7 படிங்க. என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கின. என்ன பிரயோஜனம் அதனால? நீ தனியாய் ஒரு மூலையில போய் நீ படுத்துக்கினு நீ அழற அந்த ஆணி சிந்துகிற கண்ணீர், அதுக்கு என்ன பிரயோஜனம்? இது உன் கண்ணீர் யாருக்கு முன்னாடி வரணும்? யாருக்கு முன்னாடி வரணும்? பரமபிதாவுக்கு முன்னாடி வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. போயிட்டியா 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 அப்படின்னு மாலை ஒன்று போட்டு அழுதா அது என்ன கண்ணீர்? அது சும்மா கண்ணீர், அது சும்மா கண்ணீர். நீ போய் பாரு அந்த இடத்துல போய் நிறுத்தி. நான் இப்படி தான் பார்ப்பேன். நான் அழ மாட்டேன். நல்லா அறி பார்ப்பேன் கண்ணெல்லாம். சும்மா இந்த முந்தானி அப்படி எடுத்துங்க. சும்மா அங்க ஆக்ஷன் பண்றேன். நானும் என்ன பண்றேன்? அழுவுறேன். நானும் அழுவுறேன். என்ன பண்றது? அங்க காட்டு போயிட்டாரே 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 சும்மா அழுவுறது. என் கண்ணீரால் என் கட்டிலை மிகவும் என்ன பண்றேன்? ஈரமாயிட்டேன். நினைச்சிட்டேன். துயரத்தினால் என் கண்கள் குழி வீண்டு போயிடுச்சு. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிடுச்சு. கண்ணு அக்கிரமக்காரரை என்னை விட்டு என்ன பண்ணுங்க? நீங்க அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்ணீரை தான் யார் கேட்பாரு? கர்த்தர் கேட்பாரு. மற்ற கண்ணீர்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஒரு முடிவு பண்ணிக்கோ. நீ ஆழணும்னு முடிவு பண்ணா யாருக்கு முன்னாடி அழுவ? நல்லா முன்னாடி முடிவு பண்ணிக்க. நீ ஆழணும்னு நினைச்சா யாருக்கு முன்னாடி அழுவ? ஜனங்களுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி? அம்மா அந்த போய் அம்மா 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 உன்னை நம்பி என்ன பண்ணாத? பாட்டு பாட. அப்பா 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 என்ன பண்ணாத? அழுவாரு. யாருக்கிட்ட போய் அழுவ? யாருக்கிட்ட அழுவ? அந்த பரமபிதா கிட்ட போய் அழுதாதான் அந்த கண்ணீர் விலையேற பெற்ற கண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள், வாழ்க்கையை புரிந்து கொள், குடும்பத்தை புரிந்து கொள், எதிர்காலத்தை புரிந்து கொள், உன்னை புரிந்து கொள். உன் கண்ணீர் விலையேற பெற்ற கண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த கண்ணீர், அந்த கண்ணீர் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கண்ணீர் மல்க கதறி, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று கண்ணீர் சிந்தினார். ஏழ்மை துளி பூமியில விழுந்து ரத்தமா மாறியது. அப்ப கர்த்தர் பார்த்தார், பரமபிதா பார்த்தார், என் மகன் படுகிற வேதனை என்னால் தாங்க முடியல, இறங்கி போய் அவனை பலப்படுத்தி இந்த தேவத்துடன் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக, குடும்பத்துக்காக, வாழ்க்கைக்காக, பிரச்சனைக்காக, கஷ்டத்துக்காக, வேதனைக்காக, கடன் பாரத்துக்காக, சத்துருக்காக, வியாதிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணில் இருந்து வந்தா பரமபிதா என்ன பண்ணுவார்? உனக்கு பரமபிதா என்ன பண்ணுவாரு? இறங்குவாரு. அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்றேன், உன் கண்ணீர் வல்லமையானது, உன் கண்ணீர் வலிமையானது. ஆமென். அல்லேலூயா. சாதாரண அல்லது உன் கண்ணீர். நான் உனக்கு நேரடியாக போறேன். ஒரு அதிகாரத்துக்கு நான் டக்கர் முடிக்கிறேன். ஆதியாகமம் என்ன நடக்குது பாரு. ஆதியாகமம் எல்லாருக்கும் தெரியும். மேலோட்டமான போகக்கூடாதுங்க. 21ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வாங்க போறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு எடுத்து வாசி. 14-19 வரைக்கும் வாசி. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் கொடுத்து அவனை அனுப்பிட்டான். அல்லேலூயா. நல்ல ஆபிரகாமுக்கு ஆகார் யாரு? பொண்டாட்டி. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆகார் யாரு? மனைவி. கட்டின மனைவி அல்ல, வைத்துக் கொண்ட மனைவி. தெளிவா சொல்லிடலாம். ஆபிரகாம் மனைவி பேர் என்னது? சாராள் திருமணம் பண்ணப்பட்ட மனைவி. ஆகார் சாராளால ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தப்பட்ட மனைவி. அல்லேலூயா. 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 சாராள் ஆபிரகாமுக்கு தாலி கட்டிய மனைவி. ஆகார் சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தப்பட்ட மனைவி. இந்த ஏற்படுத்தப்பட்ட மனைவி ஆகாருக்கு ஆபிரகாமுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிறந்துச்சு. இந்த ஆகாருக்கு பிறந்த குழந்தை எங்க தலைமுறையை ஆண்டு கொள்ளுமோ என்று சாராள் பயந்து இந்த அந்நிய பெண்ணையும் அவன் குழந்தையும் என்ன பண்ண வெளியேற்றிரு. இனிமேல் இவங்க என்ன பண்ண தேவையில்லை சொல்லி புருஷன் சொன்னே. புருஷன் என்ன பண்ணிட்டான்? ஆகாரை கொடுத்து அப்பத்தை கொடுத்து துருத்தியில தண்ணி கொடுத்து குழந்தைய கையில கொடுத்து என்ன பண்ணிட்டான்? அமிச்சிட்டான். இனிமேல் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? அமிச்சது யாரு? அனுப்பினது யாரு? ஆபிரகாம் இல்ல, புருஷன். புள்ளிக்கு அப்ப புரிஞ்சுக்கோ. முதல்ல ஆபிரகாம் அம்சம் போக கூடாது. ஆகாரை அனுப்புறதுலாம் கிடையாது. துரத்தி விட்டது யாரு? ஆபிரகாமை துரத்தி விட்டவ யாரு? புருஷன். அல்லேலூயா. இவ போயிட்டா, வேற வழி கிடையாது. துரத்தி விட்ட இடத்துக்கு போயிட்டா. பெயர் சபா வனாந்தரத்துல போய் இவன் சுத்துறா, வழி தெரியல. போறா, எங்கேயாச்சும் போலாம். என்ன பண்ணுது? புருஷனா வாழ்ந்தவனா என்ன பண்ணிட்டான்? விட்டான், தொட்டி விட்டான். இனி எங்க போய் வாழ்றதுன்னு தெரியல, வழி தெரியல. பெயர் சபா வனாந்தரத்துல போய் அழைஞ்சு தெரியுதா. அங்க எடுத்து போன அப்பத்தை பத்தி அங்க பைபிள் சொல்ல. கையில் இந்த துருத்தி தண்ணீர் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு கூட எழுதல. இந்த எனக்கு ரகசியம், இது ராத்திரி படிக்கும் போது ரகசியமா செலவழிச்சான். ஏன் ஆவியானவர் அப்படி எழுதுனா தெரியல. அப்பமும் துருத்தியில தண்ணீர் கொடுத்து அமிச்சார். அவரு அப்பத்தை பத்தி திரும்ப பேசவில்லை. கையில இருந்த தண்ணீர் ஆயிடுச்சான், செலவாயிடுச்சான். அது தெரியல, என்ன ரகசியம் தெரியல. தண்ணி செலவழிந்த பிறகு நாம எடுத்துக்குவோம். காலியான பிறகு வனாந்தரத்தில் சுத்துறாங்க, அலையிறா, நடந்து வரால, நடப்பயணமா வரால. அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம இதுல உட்காந்து நமக்கே அப்பாப்பா தண்ணி என்ன கேட்கறான்? கேட்கறமா இல்லையா? கேட்கறியா? அவ வனாந்தரத்துல வெயில்ல சுத்துறா. துருத்தி இந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. பிள்ளைக்கும் என்ன பண்ண முடியல, அவள கொடுக்க முடியல. என்ன பண்றாங்க? துருத்தியிருந்த தண்ணி செலவழிச்சு. நீ பாரு, இதோட நான் உங்களுக்கு கொண்டு வரேன். துருத்தியிருந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? செலவழிந்த பின்பு அந்த பிள்ளையை ஒரு செடியில உட்கார வச்சுட்டு, அதாவது வில்லை எய்தா எவ்வளவு தூரம் போகுமோ, அல்லது கல்லுத்துக்கு போட்டா எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்துல போய் என்ன பண்ணிட்டாவ உட்காந்துக்கிட்டு என்ன பண்றா? ஐயோ என்ன பண்றாவ? என்ன பண்ணிருப்பாவ? என்ன பண்ணிருப்ப? அவனை நம்பி நான் போனேன், என்ன தள்ளிட்டான், கை பிடிச்சி தலை பிடிச்சி. அது படாத மாட்டேன், போட்டு பல போட்டுக்க மாட்டேன்.
படிவா நீ பண்ணலாம். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுதா கிடையாது, என்ன பண்ணாவ? இப்ப இங்க படிச்ச வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கு நீ ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, என் கண்ணீரா என் கட்டில் என்ன பண்ண நானே ஈரமாக்கிற என்ன பிரயோஜனம்? என் பெருமூச்சுனா இழைத்து போன என்ன பிரயோஜனம்? என் கண்ணில குழி ஊந்து போச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அது இவன் என்ன பண்ணாங்க? குழந்தைய தூக்கி தூரமா வச்சுட்டு ஒரு செடி கீழே உட்கார வச்சுட்டு இவன் தூரமா போயிட்டு அங்க பிள்ளை சாகிறதை நான் என்ன பண்ண கூடாது, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க கூடாது, என் கண்ணுக்கு தெரியக்கூடாது, தூரமா உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க? சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. என்னைக்கு நீ அழுதுகிற உன் குடும்பத்துக்காக, என்னைக்கு அழுதுகிற உன் புருஷனுக்காக? என் புருஷன் அழியுது, என் புருஷன் பாவம் செய்யுது, என் புருஷன் குடிக்குது, என் புருஷன் ரட்சிக்கப்படாம இருக்குது, என் புருஷன் மனதிரமாம இருக்குது, நான் பார்க்க மாட்டேன். என்னைக்கு சத்தமிட்டு அழுத? என்னைக்கு அழுது? என் பிள்ளை மனதிரமல, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என் பிள்ளை பாவம் செய்யறான், என்னைக்கு அழுத? சத்தமிட்டு அழுதுகிறியா? கேளு, உள்ள கேளு, அழுதுகிறியா? என்னைக்கு அழுதியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி பேசுறாரு அப்படிதான் பேசுறாரு. உங்களுக்கு போய் முதல்ல ஏசி போட்டுக்கலாம். இல்ல கேட்டா ஏசி போட்டுலாமா? எனக்கு வேர்வை வரதுக்காக தான் இந்த ஏசி போடாம இருக்கு. தலைப்புல தண்ணி ஊத்தி இருக்குது. உங்களுக்கு போடுற நீங்க பாவம், என்னால நீங்க கஷ்டப்படுங்க. அல்லேலூயா. என்னைக்காவது அழுதுருக்கிறியா? அப்பா அம்மா ரட்சிக்கப்பட அழுதுருக்கிறியா? உன் பிள்ளை ரட்சிக்கப்பட அழுதுருக்கிறியா? எனக்கு அப்படி முதல்ல அதெல்லாம் பார்த்துக்க. உன் வீட்டுக்காரன், உன் மனைவி, உன் அண்ணன் தம்பிங்க பாவத்திலே இருக்கிறாங்களே, இன்னும் சாப வாழ்க்கையில இருக்கிறாங்க, இன்னும் அந்த உலகத்திலே ஓடி இருக்கிறாங்களே, மனம் திரும்பலையே. என்னைக்காவது சத்தப்பட்டு அழுதுக்கிறியா? உன் பிரச்சனைக்காக அழுதுக்கிறியா? உன் குடும்ப கஷ்டத்துக்கு அழுதுக்கிறியா? சொல்லு டக்கு சொல்லு. அழுதுக்கிறியா? ஐடியா இல்லையா? எனக்கு கைத்து கட்டி நான் அழுதேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். வருவார், கண்டிப்பா வருவார். வந்து பலார்னு வைப்பாரு. யார் ஒண்ணு இல்ல, அடங்காம ஓடுறோம், பிடிவாதம் பண்றாங்கல்ல, பலார்னு வைப்பாரு. புரிஞ்சுக்கிறியா? எப்படி? நான் சும்மா சொல்ல, சவுக்கை பின்னி ஜப ஆலயத்துல இருந்து அத்தனை பேர் என்ன பண்ணாரு? கத்த என்ன பண்ணாரு? அடிப்பாரு. அல்லேலூயா. ஜப ஆலயத்தை கெடுத்தா என்ன பண்ணாரு? ஜப ஆலயம் யாரு?
நீ புரிஞ்சுக்கல ரகசியத்தை. கர்த்தர் வந்தாரு, இயேசு வந்தாரு, ஜெபாலயத்துக்கு வந்தாரு, சவுக்க பின்னாரு, காசுக்கு புறம் வைக்கலாம் அவர் அழைச்சார். அப்படி கிடையாது. அது என்ன ஆலயம்? அது என்ன ஆலயம்? அது அங்க அழகா இருக்குது. என்ன ஆலயம்? வாய்த்த சொல்லு, என்ன ஆலயம்? ஜெபாலயம். யாரு ஜெபாலயம்? யார் ஜெபாலயம்? இந்த ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் சவுக்கத்தில் வருவாரு, சவுக்கத்தில் வருவாரு. வந்து அடிப்பாரு, வந்து அடிப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இது ஜெபாலயம். இது ஜெபிக்குது, இது விசுவாசிக்குது, இது உபவாசிக்குது, இது கர்த்தருக்கு பயப்படுது, இது கர்த்தரை ஆராதிக்குது. இந்த ஆலயத்தை வந்து இப்படி தெரிக்கிறிய ரெண்டு கர்த்தரே அடிப்பார். வந்து புரிஞ்சுக்க முதல்ல கர்த்தர் அடிப்பார் வந்து. ஆமென். ஹல்லேலூயா. அவ சத்தமிட்டு அங்க அழுதா என்ன நடக்குது பாரு. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு என்ன நடக்குதுங்க? என்ன பாரு, என்ன நடக்குதுங்க? யார் அழுவுறது? யாரு அழுவுறது? யார் அழுவுறது? ஆகார். யாரு? யார் அழுவுறது? அங்க சத்தமிட்டு ஆகார் அழுவுறா. இங்க வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார. கைதிரி கதை பயப்பட்டு நீ அழுதா யார பாப்பாரு கட்டல? புரியுதா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? விளங்குதா? ஆவியில விளங்குதா? ஆவியில விளங்குதா? நீ உன் வாழ்க்கைக்காக, நீ உன் கணவனுக்காக, நீ உன் பிள்ளைக்காக நீ அழுதா கர்த்தர் யார பாப்பாரு? யார பாப்பாரு? யாருக்காக நீ அழுவியோ அவங்களை கர்த்தர் பாப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவருக்காக அழுதார், நீ அழுதார், உன் கண்ணீரை பார்த்து யார் பாப்பாரு? நான் தான் போய் பெட்ல படுத்துன்னு என் கண்ணீரால் என் கட்டில என்ன பண்றேன்? என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாது. 4 பேர் பார்க்கணும், ஏன் அழுவுற அப்படி 4 பேர் கேட்கறேன். இது ஆகாது. இந்த கதை, இந்த படம் ஓடாது. எந்த படம் ஓடாது? இந்த படம் ஓடாது. இங்க வித்தியாசம். ஆகா தன் குழந்தையை தூரமா வைத்து விட்டு அவன் அம்பு என்கிற தூரத்துல போயிட்டு பிள்ளை கண்ணுக்கு தெரியாம அவ சொல்ற பாரு, என் பிள்ளை சாகிறத சாக போது போயிடுச்சு. உலகத்தை போயிடுச்சு. பிசாசு வந்தான், பாவம் சுமந்து போயிடுச்சு, இருள் வந்துருச்சு, ஆபத்து வந்துருச்சு. அது அவன் தான் போயிடுச்சு, உலகத்தை போயிடுச்சு. இனி அதனுடைய சாப அந்த மரணத்தை என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். ஆண்டவர்னு சொல்லி வைக்க போக மாட்டாவா, தூரமா போக மாட்டான். அங்க அவ அழுகுறா. அவ யாருக்காக அழுதா? யாருக்காக? என்ன வார்த்தை வெளியே வருது? என்ன வார்த்தை வெளியே வருது? என் பிள்ளை, என் பிள்ளை சாகிறத என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். என் கணவர் உலகத்துல பாவம் செய்யுத நான் பார்க்க மாட்டேன். என் பிள்ளை ஊர் சுத்தத்தை நான் பார்க்க மாட்டேன். அழுனிய இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எவன் கத்துக் கொடுப்பான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அங்க சிஸ்டர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி நமக்கு தலைகளை வந்து இறங்குது சிஸ்டர். கர்த்தர் உங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சிஸ்டர். நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சிஸ்டர். பிரதர் எப்படி அம்சம் சந்தோஷம், எப்படி அம்சம் சந்தோஷம். இங்க வார்த்தை ஏன்னா எல்லாம் எது வேணாலும் வாழ்க்கையில வரட்டும், விடுதலை கிடையாது. எதுதான் விடுதலை? எதுதான் விடுதலை? அதனாலதான் தெளிவா சொல்றேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா இருக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் இருப்பில் வராம இருந்து கைதிருக்கிற சொல்றேன். அது அவர் பார்த்து அதெல்லாம் விளைவிடத்திலே பெறனாய் வருவாரு. ஹல்லேலூயா. அவர் சத்தமிட்டு அழுத உடனே நல்ல சத்தமா பேச போறேன். அந்த இருமலுக்கு எனக்கு பிரச்சனை. அவர் சத்தமிட்டு அழுத உடனே கத்த பாக்குறாரு. என்ன பண்ணாரு? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ கைதில் உன் சத்தத்தை, உன் கண்ணீரை, உன் கூக்குரலை, உன் புலம்பலை, உன் விண்ணப்பத்தை, உன் ஜெபத்தை, உன் மன்றாட்டை, உன் பெருமையை உன் தேவன் கேட்டார். உன் குடும்பத்து மீது இறங்குவா, உன் குடும்பத்து மீது இறங்குவா. யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் சாபத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் மனதிரமாக இருக்கிறார்கள், யார் விசுவாசத்தில் இருக்கிறார்கள், கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. வர மாசம் ஆண்டவர் நல்ல வார்த்தையை போன மாசமே கொடுத்துட்டாரு. இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே கிரீஸ். இந்த கைத்தறி கட்ட அப்படியே கிரீஸ், அப்படியே கிரீஸ்.
ஆமென். அல்லேலூயா. தேவன் பிள்ளையை சத்தத்தை கேட்டா தேவதூதன் வானத்திலிருந்து எங்கிருந்து கூப்பிடுறான்? கண்ணீரின் சமம். என்ன மாட்டே பேச்சா? ஏசி போட்டோம், வரும் காத்து வரும், கொஞ்ச நேரம் உன் கண்ணீரின் சத்தத்துக்கு எங்கிருந்து வருது பதில? எங்கிருந்து வருது பதில? நல்ல எங்கிருந்து வருது? அந்த வசனத்துக்கு வசனத்தை படிப்பா. தேவதூதன் வானத்திலிருந்து எங்கிருந்து வரான்? எங்கிருந்து வரான்? யார் உன்னை பாக்குறாரு? எங்கிருந்து பாக்குறாரு உன்னை? நீ இங்க அழுதா உன் பிதா எங்கிருந்து பாக்குறாரு உன்னை? நீ இங்க சத்தம் விட்டா உன் பிதா எங்கிருந்து பாக்குறாரு? இங்க கண்ணி செய்ய உன் பிதா எங்கிருந்து பாக்குறாரு? பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பாக்குறாரு. சரியான கண்ணீரா இருக்கணும். என்ன கண்ணீரா இருக்கணும்? சரியான கண்ணீரா இருக்கணும், நியாயமான கண்ணீரா இருக்கணும். தேவனை அவருடைய ராஜ்யத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வர பண்ணணும் உன் கண்ணீர். அது கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அங்க இருந்து கூப்பிடுற சத்தம் இங்க இருக்கிற ஆகாருக்கு கேட்குதுன்னா கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு வல்லமையானது. கைத்தறி கத்த மகிமை. அல்லேலூயா. உனக்கு என்ன நம்பி போறேன்? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. முதல்ல என்ன பண்ணாத? பயப்படாத. பாரு வார்த்தையை பாரு. வானத்திலிருந்து சத்தம் வந்தா என்ன சத்தம் வருது? வானத்திலிருந்து சத்தம் வந்தா என்ன வருது? பயப்படாத. கைத்தறி சொல்லு, பக்கத்துல பாரு சொல்லு, பயப்படாத. பக்கத்துல பாரு சொல்லு, பயப்படாத. பயப்படாத. நல்லா பாரு, பயப்படாத. ஆமென். பயப்படாத. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நீ எப்படி நம்பர் தெரியல எனக்கு? எப்படி நம்பர் எப்படி விசுவாசி எனக்கு தெரியல. பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சத்தம் போடுது யாரு? யார் சத்தம் போடுது? அப்ப அது யார் சத்தமா மாறுது? நல்ல புரிஞ்சிடும். பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து போய் அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கியா? நீ கண்ணீரோடு நீ விதைத்தாய், கண்ணீரோடு உன் குடும்பத்துக்காக செபித்தார், கண்ணீரோடு புருஷனுக்காக செபித்தார், கண்ணீரோடு பிள்ளைக்காக செபித்தார், கண்ணீரோடு வாழ்க்கைக்காக செபித்தார், கண்ணீரோடு உன் கஷ்டத்துக்காக செபித்தார், கண்ணீரோடு உன் வியாதிக்காக செபித்தார், கண்ணீரோடு உன் ஆசீர்வாதத்துக்காக செபித்தார். கர்த்தர் உன் சத்தத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கையில் பிடித்துக் கொண்டு நீ போ. அவன் என்ன பண்றான்? நானே ஆனா அந்த சத்தத்தை அந்த கண்ணீரை அவள் ஏறெடுக்கலனா பிள்ளைனா இருக்கான், செத்துட்டு இருக்கான். ஆகாரனா இருப்பா, செத்து போயிடுவா. இன்னைக்கு அநேக பேர் அப்படித்தான். எப்படி வேணாலும் போட்டோம். எங்கிட்ட கேட்டேன் எனக்கு என்னவோ நான் என்ன பண்றேன்ப்பா. எப்ப மாற போற? மாறு. சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்கி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே எல்லாரும் கத்தாவே உட்காரும்போது ஏசுப்பா ஏசுப்பா ஏந்திருக்கும் போது ஏசுப்பா ஏசுப்பா ஏசுப்பா. இங்க தெளிவா சொல்லி வச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுது சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்கி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி போவேன். சும்மா கூப்பிட்ட பார்க்க மாட்டேன். இனிமேல் கூப்பிடுவேன். உட்காரும்போது ஏசப்பா, எழுந்திருக்கும்போது ஏசப்பா, படுக்கும்போது ஏசப்பா, எழுந்திருக்கும்போது சொல்லுவா. கேட்காது செல்ல 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 அது அதெல்லாம் என்னது செல்ல. தெளிவா புரிஞ்சுக்கோ, சத்தியத்தை புரிஞ்சுக்க. முதல்ல வெளி வேஷமானா ஊரர் பார்க்க வேணாம். மாயக்காரரை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, பண்ணாத. மாயக்காரன் வேற, ஆவிக்குரிய வேற. ஆவிக்குரியவன் உள்ளே என்ன பண்ணா? விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நீ ஆவிக்குரியவன். முதல்ல புரிஞ்சுக்க. நீ சத்தமிட்டால் கேட்க ஒரு ரெடியா இருக்கு. நீ சத்தமிட்டால் கேட்க ஒரு ரெடியா இருக்கிறாரு. சத்தமிடுறியாதான் முக்கியம்.
சத்தமிடுறியா? சத்தமிடுறியா? யாருக்காக? பக்கத்து வீட்டுக்காரனுக்கா? எதிர் வீட்டுக்காரனுக்கா? யாருக்காக? 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 அவர் சொன்னார், எனக்காக அல்ல, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக வழிங்க. பரலோக ராஜ்யம் உனக்காக கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு பேசும்.